இரவு வரை நீடித்த இந்த தாக்குதலில் 15க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டனர். 14 பாகிஸ்தான் அவுட்போஸ்ட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. பல தளங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஏராளமான ஆயுதங்களை ஆப்கான் வீரர்கள் கைப்பற்றினர். ஆப்கானிஸ்தான் பரப்பில் பாகிஸ்தான் மீண்டும் எல்லை மீறினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஆப்கானிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அனைத்து வகையிலும் தங்களது இராணுவம் தயாராக இருக்கிறது என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் நிலவும் பதற்றம் வளைகுடா நாடுகளின் கவலைக்கு காரணமாகியுள்ளது. சவுதி அரேபியா இரு தரப்பினரும் அமைதியாக இருந்து நிலைமை மேலும் மோசமடையாமல் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது. அதே சமயம் கத்தார் இந்த மோதலை தீர்க்க பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக வழிகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. எல்லைப் பகுதியில் அதிகரித்து வரும் நெருக்கடியை எதிர்நோக்கி சர்வதேச சமூகம் அச்சம் வெளிப்படுத்தியுள்ளது. ஹெல்மந்த் மாகாண அரசின் செய்தி தொடர்பாளர் மௌலவி முகமது காசிம் ரியாஸ் ஊடகங்களுக்கு அளித்த செய்திகள் கடந்த இரவு ஹெல்மந்த் மாகாணத்தின் பஹ்ராம்பூர் மாவட்டத்தில் துரந்த் எல்லை அருகே ஆப்கான் படைகள் மேற்கொண்ட எதிர் தாக்குதலில் 15 பாகிஸ்தான் படைவீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த நடவடிக்கையில் ஆப்கான் படைகள் பாகிஸ்தான் இராணுவத்தின் 3 அவுட்போஸ்ட்களையும் கைப்பற்றியுள்ளனர். அத்துடன் பெருமளவு ஆயுதங்கள் மற்றும் வெடிகுண்டு மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. துரந்த் எல்லையில் பாகிஸ்தானின் ஒரு ஜெட் விமானத்தை ஆப்கான் படை சுட்டு வீழ்த்தியது.